மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சேலம் மாவட்டம் பச்சப்பட்டி பகுதியில் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக வீட்டில் வைத்து மது விற்பனை செய்து வரும் சம்பவம் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளரை அரிவாளுடன் சுற்றி வளைத்த ஊர் மக்கள் மது விற்பனையாளருக்கு ஆதரவாக வாக்குவாதம் செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சம்பவ இடத்தில் நடந்த திக் நிமிடங்களை களத்திலிருந்து விவரிக்கிறார் எம்முடைய செய்தியாளர் வினோத். கேளுங்க, அங்க கூப்பிடுறீங்க, எங்களை கேட்குறீங்களா? உங்களுக்கு யாருங்க சொன்னாங்க? ஊர்ல சேர்ந்து வெள்ள போட்டீங்க எல்லாம் வைக்கிறாங்க போய் கேட்க போறா எப்படி புட்டுவீங்க? போலீஸ் வரட்டாங்கண்ணா, போலீஸ் வரட்டாங்கண்ணா, போலீஸ் வரட்டாங்கண்ணா, போலீஸ் வரட்டாங்கண்ணா, போலீஸ் வரட்டாங்கண்ணா. அவங்க இப்படி நீங்க பேசாதீங்க, அப்படி நீங்க பேசாதீங்க. வீடியோ எடுக்காதீங்க, நீங்க கூட்டு. சேலம் மாநகர் கிச்சிப்பாளையம் காவல் நிலையத்துக்கு எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் தான் இந்த பச்சப்பட்டி பகுதியானது அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியானது தேசிய நெடுஞ்சாலை ஓரமாகவே இந்த கிராமம் அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில் அரசோடைய மதுபான கடைகள் எதுவும் கிடையாது. இந்த நிலையில் தான் இந்த பச்சப்பட்டி பகுதியில் வீட்டிலேயே மதுபானங்களை பதுக்கி அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக நமக்கு தகவல் கிடைத்தது. இது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு அரசால் விற்பனை செய்யக்கூடிய மதுபானங்கள் மட்டுமல்லாமல் வெளிமாநில மதுபானங்களும் இங்கே விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக கலப்பட மதுபானங்கள் சொல்லக்கூடிய அந்த கலப்பட மதுபானங்களும் இந்த பகுதியில் விற்பனையாக செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் அதிகாலை முதலே இந்த பகுதியில் மது விற்பனை நடைபெறுவதாக நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு தகவல் கிடைத்தது. அந்த தகவலை அடுத்து இந்த பச்சப்பட்டி பகுதிக்கு பார்த்தபோது இங்கு ஏராளமான நபர்கள் குடித்துவிட்டு வேலைக்கு செல்லாமலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் வாக்குவாதம் ஈடுபட்டும் வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது பச்சப்பட்டி மெயின் ரோடு ஆகும். இந்த பகுதியில் தான் அதிகப்படியான மது பாட்டில்கள், அதாவது ஒரு டாஸ்மாக் கடையில் எப்படி மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகிறதோ அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் அந்த அலமாரிகளில் வைத்து இந்த மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசால் இந்த விற்கப்படும் இந்த மதுபானத்தில் இந்த லேபிள் ஆனது ஒட்டியிருக்கும். இந்த லேபிள் ஒட்டியிருந்தால் மட்டுமே இந்த தமிழ்நாடு அரசால் விற்கப்படும். ஆனால் இங்க இருக்கக்கூடிய பல பாட்டில்களில் அந்த ஸ்டிக்கர் ஒட்டாமல் கலப்படம் செய்து அந்த கலப்பட மதுகளும் இங்கே விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் குடிமக்களுக்கு தேவையான அனைத்து விதமான மதுகளும் இங்கே கிடைக்கிறது. குறிப்பாக அந்த ஒரு குவார்டர் 200 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் அதிகப்படியான பியர்களும், அதாவது அந்த ஒரு டாஸ்மாக் கடையில் இல்லாத மதுக்கள் கூட இந்த பகுதியில் அதிகமாக இருக்கின்றன. இப்ப நான் பார்க்கலாம், இங்க ஒவ்வொரு, அதாவது அந்த டாஸ்மாக் கடைக்கு எப்படி அந்த லாட்டாக அந்த மதுபானங்கள் இறங்குமோ அது போலதான் இந்த பகுதியில் இறக்கி விற்பனை செஞ்சிருக்கிறார்கள். அடுத்து இந்த இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா வீட்டு போடவே அமைப்பு, அதாவது ஒரு குடியிருப்பு எப்படி இருக்குமோ அது போல அமைப்பு வைத்து இங்க மது விற்பனையானது நடைபெற்று வருகிறது. நாம உள்ள பிடிச்சு பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த மதுபான பிரியர்களுக்கு தேவையான ஏற்றவாறு அனைத்து வகை மதுபானங்களும் இங்க விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நாம ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று பார்க்கும்போது அந்த விலை உயர்ந்த மதுபானங்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து வித மதுபானங்களும் இங்கு விற்பனையாக செய்யப்பட்டு வருகிறது. அதே போல உள்ளாரியே குளிர்பானம், அதாவது ஃப்ரிட்ஜ் ஒன்று வைத்து அந்த ஃப்ரிட்ஜுக்குள் அனைத்து வித மதுபானங்களும் வைத்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறார்கள். இது குறித்து பல முறை இந்த பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை அந்த கிச்சிப்பாளையம் காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகிறார்கள். அரசு விடுமுறை மற்றும் கோயில் திருவிழா என எந்த ஒரு விடுமுறை இருந்தாலும் 24 மணி நேரமும் இந்த பகுதியில் மது விற்பனை படு ஜோராக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் இன்று காலை நாம் இந்த பகுதிக்கு அந்த மது விற்பனை எப்படி நடைபெறுகிறது என்பதை பார்த்து கொண்டிருந்தோம். அப்போதுதான் இங்க இருக்கக்கூடிய வாலிபர்கள் மற்றும் முதியவர்கள் என அனைவரும் கூலி வேலைக்கு செல்பவர்கள் கூட வேலைக்கு செல்லாமல் அந்த பணத்தை வைத்து இங்கே குடித்துக் கொண்டிருப்பது நமக்கு தெரிய வந்தது. இது குறித்து செய்தி சேகரித்துக் கொண்டிருக்கும் போது அக்கம் பக்கத்தினர், அதாவது இந்த மது விற்பனை செய்யக்கூடிய நபரின் உறவினர்கள் நம்மை மிரட்டும் தோணியில், அதாவது கையில் அருவாளுடன் சுற்றி நம்மை மிரட்டினார்கள். இருந்த போதும் நாங்கள் காவல்துறை வருவார்கள், வெயிட் பண்ணுங்க, நம்ம போலீஸ் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம். இருந்த போதும் இந்த பகுதியில் மட்டும் இங்க மட்டும் விற்பனை செய்யல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல பகுதியில், அதாவது 20க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த மது விற்பனை நடைபெறுவதாக இங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.